வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக் பருப்பு குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். அது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். அது எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு குக்கரில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஊறிடும். 1/2 கப் பருப்புக்கு 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி முழுசாக சேர்க்கறனாலும் செய்யுங்க, இல்லாட்டி நீங்கள் பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில், இது வந்து உங்கள் விருப்பம் தான். ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு வரமிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே நம்ம வந்து ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூடவே உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு ஒரு 4 பல்லு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நச்சு போடுறதுனா கூட நீங்கள் நச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா நீங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா சிம்மில் வச்சு வருங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் வந்து இந்த மாதிரி நான் 2 ஒன்றுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாலாக்கீரையில் அதிகமான நன்மைகள் இருக்குது. பெண்களுக்கு முக்கியமாக ரொம்பவே அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இது கூடவே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல வந்து நம்ம புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து கம்மியாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா நம்ம கடைசியில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. அதனால நான் மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து மஞ்சள் போட்டுட்டோம். அதனால் இப்போ நம்ம கம்மியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு பாலாக்கீரை, அதை பாலாக்கீரைனா பசலைக்கீரை, அதை வந்து இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கீரை வந்து டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 1 மினிட்டில் நீங்கள் வதக்கப்பவே நல்லா வெந்துடும். அதுலேருந்து இந்த மாதிரி தண்ணியும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்கள் தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கீரை வந்து அதிகமான குளிர்ச்சித்தன்மை கொடுக்கக்கூடியது. இந்த பாடி ஹீட் இருக்கிறவங்களாம் இந்த கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த குளிர்ச்சியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கீரையை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் பண்ணும். இப்போ உங்களுக்கு குழம்பு வந்து எந்த பதம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சாதம், ரொட்டி, சப்பாத்தி இது 3க்குமே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடலாம். அப்பளமே போதும், இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.